அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு பிறகு சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கு எங்களை வீட்டுல ஒரு மாசம் சாப்பிடல தானே மிளக்கறி சாப்பிட்டு நாங்கள் கோயிலுக்காண்டி இன்றைக்கு மச்சம் பண்ணோட நான் சிரிக்கிறேன். அப்ப இன்றைக்கு சமைக்க பண்ணிட்டு ஒரு மாசமா எங்கட காணொலியில சமையல் வந்திருக்காது. இன்றைக்கு எங்கட காணொலியில 20 நாளுக்கு அப்புறம் வரப்போகுது. இன்றைக்கு சண்டே ஸ்பெஷலா நாங்கள் என்ன சமையல் என்றால் தக்கீனோ கோழி நேற்றெல்லாம் பட்டி வச்சிருக்கு, கால் கோழி காலம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு பொரிக்கிறதுக்கு, கத்தரிக்காய் வெள்ளைக்கறி, இப்படி எங்க சம்பளம் போடுவோம்னு வச்சிருக்கேன். எடுத்து வச்சிருக்கோம் தக்காளி பழம் ஒரு சம்பல். இதுதான் எங்களுடைய இன்றைக்கு மதிய உணவாக நான் சமைக்க போறேன். இன்றைக்கு நல்லதா போயிட்டு விலையும் இல்லை, இப்ப வாரதெல்லாம் சமைக்கலாம். அதுக்குள்ள கடைக்கு போடுமா கடலுக்கு போடுமா காட்டுக்கு போடுமா நிக்கணும், என்னன்னு தெரியல. பாப்போம், இப்ப சமைச்சிட்டு பாப்போம் அந்த வெக்க தானே, அப்ப வேற வெளியில குட்டியோட போவானும். நேற்றும் போயிட்டு தானே வந்தது, இன்றைக்கும் இந்தியாவில போகணுமா மட்டும் நிக்கணும். அதுக்கு நான் வேகமா சமைக்கணும். வாங்க போய் காணொலிக்குள்ள போய் என்ன முதல்ல என்ன செய்வோம்னு சொல்லி பார்ப்போம். இப்ப என்னண்டா கத்தரிக்காயை வெட்டுவோம். கத்தரிக்காய் வெள்ளைக்காய் சேர்ப்போம். வெட்டி நான் செய்ய இப்ப டக்கு டக்குன்னு முடியும் சமையல். நான் கொஞ்சம் இருந்துட்டேன்னு தான் அப்ப இருந்து வெங்காயங்கள் வெட்டினாலும் அப்ப வெட்டி போட்டுண்டா கடகடன்னு வைக்கலாம். இப்படியே பால் கரைக்கி வெட்டிட்டு சில நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ வளர்த்திக்கணும்ல கத்திரிக்காய் எல்லாம் வெட்டியாச்சு, உப்பு போட்டு ஊற வச்சாச்சு. அடுத்த கட்டம் கோழியை கழுவி அவிய வைக்கப்போம். வைக்கப்போம் வச்சு எல்லாம் கழுவிட்டு மஞ்சள் போட்டு எல்லாம் கழுவி வச்சு மஞ்சள் போட்டு அவிய வைக்கப்போம். அவிய வைக்கப்போம். அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா, இந்த பொரியல் இருக்கு தானே, கோழி பொரியலுக்கு மசாலா போடணும். தண்ணி இருக்குது, அது வெஞ்சி இறக்க போடக்கூடாது, சரியான வைக்க. அதால கொஞ்சம் உட்லி கொஞ்சம் சேர்ப்போம், வச்சு போட்டு போடப்படும் மசாலா. இஞ்சி உள்ளி போட்டால் கொஞ்சம் வாசனை இருக்கு. குத்திட்டு பார்ப்போம், வச்சுட்டு சேர்ப்போம். இந்த தண்ணியை வடிச்சிட்டு பார்ப்போம். கை கடைக்கணும் வந்தாச்சு. நச்சம் பட்டுட்டு வெறுங்கூட்டி இது மரக்கறி தானே, இஞ்சி கையை கழுவிட்டு தான் எடுக்கவும். இந்த உள்ளி இஞ்சி போட்டாச்சு. அடுத்தது இது கறிக்கு போகணும், அதையும் போட்டு வரைக்கும் காணும். இதில் குத்துவோம். அதாவது இதையும் தெரிவிக்கலாம். இதுக்கு தெரியுதா இப்ப மஞ்சள் தூள் வெடுக்கா இருக்காமலுக்கு சேர்ப்போம். நிறைய போட்டுட்டு மிளகு தூள் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து தூள், மற்ற தனி தூளும் சேர்க்கலாம். எங்களுடைய சின்னாக்கள் அது போட்டா சாப்பிடாங்க, உரைக்கன்னு. இது கொஞ்சம் சேர்த்தா சாப்பிடுங்க. விரும்பி அந்த தூள் சேர்க்கலாம், ஃப்ரீயாக சாப்பிட்றா விருப்பம் ஐட்ட மாதிரி போடணும்.
உங்களுக்கு அது போட்டா பிரச்சனை சாப்பிடாது. அடுத்த ஆட்டம் என்னன்னு சொன்னா இங்க ஜோக்கட் உள்ள ஜோக்கட் போடப்போம். கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கு இந்த கோழிக்கு. ஓகே, இதை மிக்ஸ் பண்ணிட்டு வைப்போம். அதோட கொஞ்சம் கோர்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கப்போம். கோர்ன்ஃப்ளவர் மாவு போட்டாச்சு. ரெண்டு மசாலா கலராம இருக்கத்தான் அந்த மசாலான்னு கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம். அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேசிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா கொஞ்சம் புளிப்பும் தயிரும் புளிப்பு தானே, கொஞ்சம் தேசி புளி மட்டும் இல்லை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கு. தேசி புளி விடலாம். தேசி புளி விட தேசி புளி எடுத்து வந்துட்டு கொஞ்சம் விடலாம். மிளகாயில கொஞ்சம் தயிர் விட்டதானே இந்த புளிச்சு அந்த புளிப்பு தண்ணி இல்லை. கறியெல்லாம் சமைக்க முடிய இது ஊற சரியா இருக்கு. ஓகே, இது அப்படியே வைப்பான் 2 வாட்டு ஊறட்டும். இது கத்திரிக்காய் கறியும் வைப்போம். கோழி அவிஞ்சிட்டு இப்போ இனித்தான் உப்பு சேர்க்கப்போம். முதல் உப்பு அவிஞ்ச அப்புறம் தான் போடுறேன்னா ஒரு வரண்டி போட்டு காணும் பேருந்து கணக்கு பார்த்துட்டு பேருந்து போடலாம். உப்பு போட்டால் கைக்கும் ஒரு வரண்டி காணும். ஓகே, கொஞ்சம் அவியட்டும். தேர்ந்தெடுத்து வாட்டுவோம். கொஞ்சம் சொட்டண்ணீரை வாட்டினா தான் நல்லா இருக்கும். பிரியாம கோழி நல்ல துண்டா துண்டா அப்படியே நிற்கும். நல்லா இருக்கும் சாப்பிட்டு. இப்போ அதுக்கிடையில அங்கே வெங்காயம் அடிக்கிறவே இருக்கு. வெங்காயத்தை அடிச்சிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தக்கின கோழி ரெடி ஆகிட்டு நீங்க உப்பெல்லாம் சேர்த்தாச்சு எடுத்து இதில் போட்டு வாட்டுவோம். எண்ணெயில் வாட்டினா தான் இறைச்சி அப்படியே நல்லா இருக்கும். இடையாம கொள்ளலாம். ரூபா மாற்றுவோம். ஓகே, வாட விட்டுருக்குது. அங்கே இருக்க போய் பார்ப்போம். பொரியலுக்கு நான் உப்பு போட நினைக்கிறேன். உப்பை சேர்ப்போம். இப்போ முதல் நான் அந்த கரண்டியால் அரைக்கரண்டி கொஞ்சம் கூட போட்டேன் நான் உப்பு. அது வீடியோவில் நான் எடுக்க அது நின்றுட்டு ஸ்டக் ஆகி போகணும். அதால் வந்து உங்களுக்கு தெரியாத நான் போட இல்லை நினைப்பீங்கள். அரைக்கரண்டி போட்டு வச்சுட்டேன். அது அவர் திருப்ப பேருந்து போட இல்லாத தானே வந்து உப்பாக இருக்கும். அப்போ சொல்லி இருக்கேன்னு போட்டுருக்கேன்ட்டு நல்லா ஊற இனி வச்சா சரி எல்லாம் ரெடியாக கணக்காக வரும். இப்போ வந்து வெங்காயம் அடிக்க வேணும். அந்த வெங்காயம்லாம் அடித்தாச்சு. இனி மிச்சளவில் பார்ப்போம். இப்போ இறைச்சி வாட்டி கொண்டிருக்கிறேன். ஒரு காய் எடுத்தாச்சு வாட்டி. அடுத்த தடவை மறுக்கொண்டு சட்டி வச்ச கரைக்கு இந்த தண்ணி காயட்டும். காய்ஞ்சு பார்ப்போம். காஞ்சிட்டுது. அங்கால இறைச்சியும் வாட்டியாச்சு. எண்ணெய் தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு
இங்கே பார்த்தீங்களா மிளகாய் இந்த பெருசு ஒரு பெரிய ஐயா கொண்டு வந்தார் அவங்களோட தோட்டத்தில் கொண்டு வந்து நல்ல மிளகாய் இந்த அடுப்பு குறைச்சி விட்டு மிளகாய் பிடிக்கட்டும் வெங்காயத்தை மிஷின் எப்படி வச்சு தந்துருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரே சைஸ்ல இல்லை ஒரு அளவாக வச்சு தந்துருக்கேன் அதுக்கு தான் ஈஸியாக சரியான பக்கம் எத்தனை வரலன்றாலும் உடனே வெட்டி விடலாம் கையால் வெட்டுறோம் பார்த்து வெங்காயம் பதம் கட்டும் நிறைய கத்திரிக்காய் களி கொண்டு வைப்போம் நேரம் போகும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட வெங்காயம் வதங்கிட்டு பெருஞ்சீரம் கத்தரிக்காய் வச்சிருக்குது வெட்டியண்டா கொல்லுது சரியான விட்டை கடகடந்து கிடக்கும் கொஞ்சம் லேட் ஆகினா இன்னும் பயன்படுத்த போட்டாச்சுது அடுத்தது கருவேப்பிலை போடுறோம் உள்ளி போடுறோம் கையால துடைச்சு போட்டாதான் வாசம் ஓகே இஞ்சி உள்ளியும் சேர்க்கும் இஞ்சி கொஞ்சம் என்னப்பா இது இந்த வெக்கைக்கு கூடாது உடம்பெல்லாம் இது வாசனைக்காண்டி கொஞ்சம் சேர்த்துட்டு உள்ளி வகையத்து கட்டும் சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம் ஓகே இப்போ உள்ளி இஞ்சி எல்லாம் வதங்கிட்டுது கருவேப்பிலை வாங்கிடுச்சு தேவையான அளவு தக்காளி சோஸ் இது டேஸ்ட் இந்த டீப்பில் இருக்குது டின்லேயும் பாருங்க கொஞ்சம் போட்டாச்சு கருவேப்பிலையும் போடுறோம் அதுக்கப்புறம் இது கறி வந்து ஃபிஷ்ஷாக வரட்டும் நல்ல இருக்குது நம்ம பால் சேர்க்குறது இல்லை அப்போ இருக்காங்க அடுத்தது சூப் தேவையான அளவு சூப் நாலு அடி போட்டுரும் சின்ன கடையாக வெட்காய்க்கு செல்வோம் சாப்பிடும் இப்போ அவிக்கி வச்ச தண்ணி இருக்குல்ல உரைச்சி வச்ச தண்ணி அதோட சேர்த்து சேர்ப்பாங்க கொஞ்சம் சேர்த்து சேர்ந்து விட்டோம் உலாவிடும் ஓகே தண்ணி விடலாம் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ நான் பாட்டில் ஹோலி இருக்குத்தானே அக்கிலும் பாகுலி மிக்ஸ் பண்ணிட்டு
தண்ணியெல்லாம் கூட சேர்க்கலாம் போல. ஓகே, தண்ணி கொதிக்க வச்சு தான் சேர்க்கணும். கொஞ்சம் கொதிக்கட்டும், சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தறி நல்லா கொதிச்சுட்டு இப்போ தண்ணி கொதிக்க வச்சிருக்குது. விடலாம், தக்கண்டு ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பார்ப்போம் கறி எப்படி இருக்குன்னு. நீ அடுப்பை குறைச்சி விடலாம். குறைச்சி கொஞ்சம் அவியட்டும், கொஞ்சம் தண்ணி விடலாம். வாசனை விதையும் சேர்க்கவும் கொஞ்சம் தண்ணி கேட்க சேர்ப்போம். கத்திரிக்காயும் பார்த்துட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குழம்பு கொதிச்சு உண்டு. நல்லா கறிக்காய் வந்துட்டு உப்பு சேர்த்து நல்லா கேட்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் உரைக்கும் மல்லி போடுவோம். அடுத்தது மசாலா பொடி. வாசனை பிறகு இப்போ எப்படி இருக்கணும். இப்போ வளர்க்காது கணக்கான பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வருவான். நேரம் கூட தண்ணி வரும். இப்போ கொஞ்சம் மக்கள் மூணு வைப்போம். ஓகே, இங்கே கத்தரிக்காய் தாளி கொடுக்கு சோறு தண்ணி வச்சுட்டேன். கத்தரிக்காய் அடிக்குது, சாம்பலை போடுவோம், போட்டுட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கள்டா எங்களோட சமையல் எல்லாம் முடிஞ்சு. சண்டே ஸ்பெஷல் நீண்ட இடுவழிக்கு பின் என்ன பிடிச்சா நானுங்க பிடிச்சிடறேன். வண்டி வண்டி வச்சிருக்கேன், நேற்று வண்டி வச்சது. இன்றைக்கு என்ன சமையல் என்றால் சொல்லலாம் தானே, தக்கீனோ கோழி. அது பொரிய குழம்பு வச்சிருக்கு. சாம்பாரிசி சோறு, சாம்பாரிசிக்கு நல்லா இருக்கு. மற்ற தக்காளி பழம் கேரட் எல்லாம் போட்டு சாம்பார். மற்ற கத்தரிக்காய், மற்ற நாவல் வெள்ளக்கூடு. அடுத்தது கோழி பொரியல். முட்டை இல்லை, முட்டை வேண்டி வைக்கவில்லை. இன்றைக்கு விரதம் தானே, அப்ப நாங்க விரதத்துக்கு வேண்ட இல்லை, பலதாம் போயிருந்தானே. அப்ப ஒரு மாசம் விரதத்துக்கு சும்மா வேண்டி வைக்க வேண்டேன். அப்ப வேண்டியது. அப்ப பொரியல் இருக்கு தரேன், ஆனா பெருசா சொல்லிவிட இல்லை. அப்ப இது காரணம் எங்களுக்கு. இன்றைக்கு இதுதான் எங்களுடைய மதிய உணவு. இன்றைக்கு சண்டே ஸ்பெஷல் தான். ஒரு மாதத்துக்கு பிறகு சாப்பிட போறோம். அப்ப எங்களுக்கு இது ஸ்பெஷல் தான். சாப்பிட்டு காட்ட போறீங்களோ? அது பின்னேற பயணத்துக்கு
வேறு வேறு நடந்து கொண்டு இருக்கு. அதுக்குள்ள நீங்க காணொலியில பாப்பீங்களா? அப்ப நாங்கள் இத்துடன் இந்த காணொலியை சந்திப்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போறீங்கள்? யாரும் புதுசா வந்தீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அது எங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கும் சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்வோம். பாய் பாய்.